அத்தியாயம் 15 குறும்புக்கார தங்கே. விரைவில் ஒரு உருவம் அறைக்குள் நுழைந்தது. நேரான அழகான கருப்பு முடி மற்றும் மின்னும் நீல நிற கண்கள் கொண்ட ஒரு இளம்பெண். முடி நிறம் தவிர அவளுடைய தோற்றம் மிருதனின் தாயாரைப் போலவே இருக்கிறது. இது மிருதனின் சிறிய சகோதரி லிடியா ஸ்மித். அது ரொம்பவே நெருக்கமா இருந்துச்சு. மிருதன் தன் நிர்வாண உடலை படுக்கை விரிப்பால் மூடிக்கொண்டு பெருமூச்சு விட்டான். இப்போது அவன் உள்ளாடையைத் தவிர வேறு எதுவும் அணிந்திருக்கவில்லை. தூக்கத்திலிருந்து விழித்தான். அதனால் அது உண்மையில் நல்ல நேரமல்ல. தம்பி, என்ன இது என்று லிடியா ஆச்சரியப்பட்ட முகத்துடன் முகம் சுளித்த தன் சகோதரனை பார்த்துச் சொன்னாள். உள்ளே வரலாமா வேண்டாமா என்று கேட்காம உடனே ஏன் உள்ளே வந்தாய்? அப்புறம் என்ன கேள்வி கேட்டீங்க? மிருதன் சற்று விரக்தியான தொனியில் பேசினார். ஆனால் கதவு ஏற்கனவே திறந்திருந்தது. அதனால் நான் உள்ளே நுழைய முடிவு செய்தேன். அது பூட்டப்படாத போது நான் ஏன் காத்திருக்க வேண்டும்? லிடியா அப்பாவியாக மிருதனிடம் கேட்டாள். மிருதன் தன் தங்கைக்கு எப்படி பதில் சொல்வது என்று தெரியாமல் திகைத்துப் போனான். அவன் தூங்கும்போது எப்போதும் கதவை மூட மறந்து விடுவான். அது எப்போதும் அவனை இப்படித்தான் கடிக்கும். அடுத்த முறை அவன் நிச்சயமாக அதை மூடுவான். எப்படியும் நீ காலையில் ஒரு பையனின் அறைக்குள் வர முடியாது. நான் உள்ளே வா என்று சொல்லும் வரை காத்திரு. உனக்கு புரிகிறதா? மிருதன் உதவியற்ற முறையில் தனது சிறிய சகோதரியிடம் கூறினான். சரி, நான் சொல்றேன். லிடியா மகிழ்ச்சியான தொனியில் பதிலளித்தாள். தெளிவாக. மிருதன் அந்த பக்கி நான் சொன்ன எதையும் அவள் கேட்கவே இல்லை. மிருதனுக்கு தலைவலி வருவது போல் இருந்தது. அவள் நாளை அதை மீண்டும் செய்வாள் என்று அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் பேச்சை கேட்காவிட்டாலும் அவன் அவளிடம் சொல்ல வேண்டியிருந்தது. அவர்கள் இப்படி பேசுவது இது முதல் முறை அல்ல. ஆனால் அவள் எப்போதும் அதே மகிழ்ச்சியான தொனியில் பதிலளித்தாள். சரி, நீ ஏன் என் அறைக்குள் வந்தாய்? மிருதன் வெள்ளை நிற உடையில் இருந்த இளம்பெண்ணை பார்த்து திரும்பி கேட்டான். சரி, அம்மா அத்தையை பார்க்க போறோம்னு சொன்னாங்க. நீங்க கூட வரணுமா இல்லையான்னு கேட்கச் சொன்னாங்க. லிடியா உற்சாகமா சொன்னாள். உடனே இதை கேட்டதும் மிருதன் முகம் சுளித்தான். அவரது தங்கை பேசிக் கொண்டிருந்த அத்தை வேறு யாருமல்ல, எமிலியாவின் அம்மாதான். இந்த குடும்பத்தை அவன் சமாளிக்க விரும்பவில்லை. கடந்த காலத்தில் அவர்கள் அவனிடம் அன்பாக நடந்து கொண்டனர். ஆனால் அவனால் தன் திறமையை எழுப்ப முடியவில்லை என்பதை கண்டறிந்த பிறகு அவனை வெறுக்கத் தொடங்கினார்கள். நிச்சயமாக அவர்கள் அதை அவருடைய பெற்றோருக்கு முன்னால் வெளிப்படையாகச் செய்வதில்லை. ஆனால் அவருடைய பெற்றோர் அருகில் இல்லாத நேரத்தில் அவர்கள் அவனை ஒரு அந்நியரைப் போல நடத்தத் தொடங்கினர். அவனை ஒரு பார்வை கூட விட்டு வைக்கவில்லை. எமிலியாவும் தன்னை தவிர்க்கத் தொடங்கியதற்கு அவர்கள்தான் காரணம் என்று மிருதன் நம்பினான். தன் சகோதரன் சிந்தனையில் மூழ்கியிருப்பதை லிடியா கண்டாள். இந்த நேரத்தில் பேச முடிவு செய்தாள். அண்ணா, நீங்க எங்களோட வர விரும்பலையா? சகோதரி எமிலியாவும் அங்க இருப்பாங்க. லிடியா பதட்டமான தொனியில் மிருதனிடம் சொன்னாள். மிருதன் தனது தங்கையை பார்த்தான். ஆனால் அவன் உடனடியாக அவளுக்கு பதிலளிக்கவில்லை. அவன் தனக்குள் ஆழமாக சிந்திக்கத் தொடங்கினான். உண்மையில் மற்றவர்களை இழிவாக பேசும் ஒரு குடும்பத்தை மிருதன் சமாளிக்க விரும்பவில்லை. அவனது பெற்றோர் அவனை பற்றி ஏமாற்றமடைந்ததால் அவன் ஏற்கனவே விரக்தியில் மூழ்கியிருந்தார். ஆனால் இந்த மக்களும் அவர் தங்கள் மகளை பாதிக்கும் ஒரு புற்றுநோய் போல நடிக்கத் தொடங்கினர். குறிப்பாக எமிலியாவின் அம்மா. என் அம்மா இளமையாக இருந்தபோது அவருக்கு நல்ல தோழியாக இருந்தார். அவன் அவர்களுடன் தனியாக இருக்கும் போதெல்லாம் அவனை இழிவாக பேசுவார். எமிலியா எப்படி அடிக்கடி தன் வீட்டிற்கு வழிகாட்டுதல் பெறச் செல்வாரோ அதேபோல் மிருதனும் அடிக்கடி அவர்களுடைய வீட்டிற்குச் செல்வான். ஆனால் அவர்கள் தன்னை எப்படி நடத்தினார்கள் என்பதை அறிந்த பிறகு அவன் அவள் பெற்றோர் இருக்கும்போது எமிலியாவிடம் மட்டும் பேசுவதை நிறுத்திவிட்டு ஒரு கோழையைப் போல அகாடமியில் எமிலியாவிடம் மட்டுமே பேசுவதை தேர்ந்தெடுத்தான். ஆனால் அவன் அந்த மக்களை தவிர்க்க விரும்பினாலும், குறிப்பாக இப்போது அவன் தனது திறனை விழித்துக் கொண்டதால் அவனது தங்கைக்கு எமிலியா மீது ஒரு பற்று இருப்பது போல் தோன்றியது. மேலும் அவன் போக மாட்டேன் என்று கூறி அவளை வருத்தப்படுத்துவதை மிருதனால் தாங்க முடியவில்லை. இந்த குடும்பத்தில் அவன் தன் திறமையை எழுப்பாவிட்டாலும் அவனை இழிவாக பார்க்காத ஒரே நபர் அவள்தான். ஒருவேளை அவள் அப்பாவியாக இருந்ததாலும் அதனால்தான் அவள் தன் பெற்றோர் போலவும் தன் தம்பியைப் போலவும் நடந்து கொள்ளவில்லை என்றும் அவனுக்கு அவன் மீது மரியாதை இல்லை என்றும் மிருதன் வாதிடலாம். ஆனாலும் அவன் அவளை மிகவும் பாராட்டினான். அவளால் அவன் தன்னை விட்டுக் கொடுக்கவில்லை.
பயிற்சியில் கடுமையாக முயற்சி செய்யவில்லை, அதாவது ஒவ்வொரு நாளும் உடற்பயிற்சி செய்வதன் மூலம். இந்த எண்ணத்தை மனதில் கொண்டு மிருதன் இறுதியாக தனது முடிவை எடுத்தான். சரி, நான் உன்னுடன் வருகிறேன் என்று மிருதன் முகத்தில் புன்னகையுடன் கூறினார். பின்னர் அவன் தொடர்ந்து கேட்டார், நீங்கள் அனைவரும் எப்போது புறப்படுகிறீர்கள்? இதைக் கேட்டதும் லிடியாவின் முகத்தில் மகிழ்ச்சியான வெளிப்பாடு தெரிந்தது. அவள் உடனடியாக பதிலளித்தாள், நாங்க மதியம் 2 மணிக்கு கிளம்புறோம்னு அம்மா சொன்னாங்க. அதனால நீங்க எங்களோட வரணும்னா அதுக்கு முன்னாடியே தயாராகுங்க. லிடியா மிருதன்கிட்ட தன் சின்னஞ்சிறு முகத்தில் உற்சாகமான புன்னகையுடன் சொன்னாள். 2 என்று மிருதன் தனது அலாரம் கடிகாரத்திலிருந்து திட்டமிடப்பட்ட திரையில் நேரத்தை பார்த்துவிட்டு, எனக்கு இன்னும் 1.5 மணி நேரம் தயார் செய்ய வேண்டியிருக்கிறது என்று தொடர்ந்தான். நான் சீக்கிரமா குளித்துட்டு 2 நிமிஷத்துல கீழே வந்துடுவேன்னு போய் அம்மா கிட்ட சொல்லு. மிருதன் லிடியா கிட்ட சொன்னான். சரி, நீ சீக்கிரம் போ, இல்லன்னா நீங்க இல்லாம போயிடுவோம். அப்புறம் நீ சிஸ்டர் எமிலியாவை பார்க்க முடியாது. சரி, மிருதன் முகத்தில் கசப்பான புன்னகையுடன் கூறினான். கடந்த காலத்தில் எமிலியாவின் வீட்டிற்குச் செல்லும் போதெல்லாம் தனது தங்கையை தன்னுடன் இழுத்துச் செல்வது அவர்தான். ஆனால் இப்போது அவனுக்கு அது உணரவில்லை. அப்போதுதான் அப்பாவியாக இருப்பதை அவன் உணர்ந்தான். பவநாதன் சொன்ன ஒரு விஷயம் சரிதான். அதுதான், அவன் எமிலியாவை மிகவும் விரும்பினான். ஒருவேளை அவன் இன்னும் விரும்பலாம், ஆனால் அவன் இனி அவளை பின்தொடர விரும்பவில்லை. அவளுக்கு முன்னால் ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்கிறது. அதை அடைவதில் நான் அவளுடைய வழியில் இருந்தேன். அவர்கள் தங்கள் சொந்த வழிகளில் செல்ல வேண்டும். மேலும் அவளுடைய பெற்றோருக்கும் அவனை பிடிக்கவில்லை. அப்படியென்றால் அவனால் பெற முடியாத ஒரு விஷயத்திற்காக நான் ஏன் இவ்வளவு கடினமாக முயற்சி செய்ய வேண்டும்? சிந்தனைகள் குவிந்த நிலையில் மிருதன் தனது படுக்கையில் இருந்து எழுந்து தனது அறைக்குள் இருந்த குளியலறைக்குச் சென்றான். பின்னர் பல் துலக்கிவிட்டு உடனடியாக குளிக்கச் சென்றார். ஒரு சில நிமிடங்கள் கழித்து மிருதன் குளித்து முடித்துவிட்டு சில எளிய ஆடைகளை அணிந்து கொண்டு கீழே இறங்கினான். அங்கே தனது தாயும் தனது தங்கையும் சோபாவில் அமர்ந்திருப்பதைப் பார்த்தான். அவனது தாயார் பெயர் மித்ரா ஸ்மித். அவள் தன் தந்தையை மணப்பதற்கு முன்பு அவள் வேறு ஒரு பெயரில் இருந்தாள். அது மித்து. அவரது தாத்தா தனது தாயாரை அப்படித்தான் அழைப்பார். மித்ரா என்று அவரது தாயார் அழைக்கிறார். மிருதனின் தாத்தா ஒரு சீனராகவும் அவரது மனைவி மிருதனின் பாட்டி ஒரு அமெரிக்கராகவும் இருந்தனர். அவரது தந்தையைப் பொறுத்தவரை அவர் கருப்பு மற்றும் வெள்ளையர். இதன் காரணமாக அவரது தந்தையின் தரப்பைச் சேர்ந்த மிருதனின் தாத்தா ஒரு ஆப்பிரிக்க அமெரிக்கர் மற்றும் அவரது மனைவி மிருதனின் 2வது பாட்டி ஒரு ஆங்கில பெண். இதன் காரணமாக மிருதன் கால் பகுதி சீனராகவும் கால் பகுதி கருப்பு நிறமாகவும் கால் பகுதி ஆங்கிலமாகவும் கால் பகுதி அமெரிக்கராகவும் இருந்தான். இதன் விளைவாக மிருதன் வெளிர் நிறத்தோல் நிறத்துடன் சுருள் வடிவத்தில் பொன்னிற முடியுடன் மிருதன். அவரது தாயிடமிருந்து நீல நிற கண்கள் பெற்ற சகோதரியைப் போலல்லாமல் அவனது கண்கள் சாம்பல் நிறத்தில் இருந்தன. அவர்களது குடும்பத்தில் சாம்பல் நிற கண் நிறம் கொண்ட ஒரே நபர் மிருதன் மட்டும்தான். அவரது சிறிய சகோதரனுக்கு கூட அவர்களின் தந்தையிடமிருந்து பழுப்பு நிற கண்ணிறம் இருந்தது. மேலும் சுருள் சற்று அடர் பழுப்பு நிறமுடியிருந்தது. அநேகமாக அவர்களின் தந்தையிடமிருந்தும் கூட. மிருதனின் தாயார் பொன்னிறமாக இருந்ததால் அவரது தாயார் லேசான ஆசிய முக அம்சங்களுடன் பொன்னிறமாக இருந்தார் என்பது விவாதத்திற்குரியது. ஆனால் அவரது தந்தையின் பக்கத்தைச் சேர்ந்த அவரது பாட்டியும் பொன்னிறமாக இருந்ததால் இது விவாதத்திற்குரியது. ஆனால் அவரது தந்தைக்கு பதிலாக அடர் பழுப்பு நிறமுடி நிறம் இருந்தது. இருப்பினும் மிருதனும் அவரது உடன்பிறப்புகளும் ஒரு நிலையான இனம் அல்ல. எனவே அவர்கள் விரும்பும் எந்த இனத்திலும் பொருந்தலாம். மேலும் இந்த உண்மையின் காரணமாக அவர்களின் தந்தை வெளிர் பழுப்பு நிறத்தோல் நிறத்தைக் கொண்டிருந்தாலும் அவர்கள் அனைவரும் வெளிர்தோல் நிறத்தைக் கொண்டிருந்தனர். கீழே நடந்து சென்ற பிறகு மிருதன் சாப்பிடுவதற்கு ஏதாவது ஒன்றை விரைவாக எடுக்க சமையலறைக்குச் சென்றான். சாப்பிட்டு முடித்ததும் தான் முடித்துவிட்டதாகவும் தயாராக இருப்பதாகவும் தனது தாயிடம் தெரிவித்தான். போகலாம், அவன் அம்மா இருவரையும் பார்த்து சொன்னாள். சரி, லிடியா உற்சாகமான குரலில் பதிலளித்தாள். இன்று இந்த சிறிய சுற்றுலாவை பற்றி அவள் மிகவும் உற்சாகமாக இருந்தாள். சரி, மிருதன் சுருக்கமாக பதிலளித்தான். எமிலியாவின் வீட்டிற்குச் செல்லும் போது வழக்கம்போல உற்சாகமாக முகபாவனை காட்டுவது போல் இன்று வெளியே செல்வது அவனுக்கு பெரிதாக பிடிக்கவில்லை. அவர்கள் 2 வருடங்களாக இப்படி ஒன்றாகச் சென்றதில்லை. வழக்கமாக அவனது அம்மா மட்டுமே அங்கு செல்வார். ஆனால் இன்று
அவர்களையும் தன்னுடன் அழைத்து வர முடிவு செய்தார். அது ஏன் என்று மிருதன் யோசித்தான். மிருதனின் இந்த விசித்திரமான நடத்தையை அவனது தாயார் பார்த்தார். ஆனால் ஒரு கணம் யோசித்த பிறகு அதை புறக்கணிக்க முடிவு செய்தார். முதலில் அவர் எப்படி நடந்து கொள்கிறார் என்பது முக்கியமல்ல. இப்போது அவர்கள் அவளுடைய பழைய நண்பனை பார்க்க மட்டுமே போகிறார்கள். அதற்கு மேல் எதுவும் இல்லை. தனது சிறுவயதில் பகிர்ந்து கொண்ட தனது தோழியின் மகளை பார்க்க அவள் எப்போதும் தனது தோழியின் வீட்டிற்குச் செல்வதால் அந்த பையனை தன்னுடன் அழைத்து வர மட்டுமே அவள் நினைத்தாள். ஆனால் அந்த பெண்ணின் திறமையை கருத்தில் கொண்டு அவளுடைய எதிர்கால வாய்ப்புகளை பார்த்தால் மிருதன் அவளுக்கு பொருந்தாமல் போகலாம். ஒரு தாயாக அவள் நிச்சயமாக தன் மகன் தனக்கு பிடித்த ஒரு பெண்ணுடன் இருக்க வேண்டும் என்று விரும்பினாள். ஆனால் அவளுடைய மகனின் திறமையின்மை அவனுக்கு அந்த பெண்ணுடன் இருப்பது கடினமாக்குகிறது. அந்த எண்ணத்துடன் அவள் பரிதாபத்தில் பெருமூச்சு விட்டாள். பின்னர் அவள் திரும்பி தன் குழந்தைகளுடன் வெளியே நடந்தாள்.